வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். குடல் வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா அது கலர் போகிற வரைக்கும் அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு நல்லா போகும். பார்க்கும்போதே நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு அலசி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க கடையில். அதோட நம்ம ஒரு 4 தடவை கழுவினோடனே நல்லா இருக்கு. இதை எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 2 கை சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டு அதில் பாதிய இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டெல்லாம் இதுக்கு போட மாட்டோம். அது இஞ்சி பாதி வெங்காயம் அரைச்சி அதில் போடுறதுக்கும் பாதி வெங்காயம் நறுக்கியும் அதில் போட்டுடுறோம். குடலில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி தட்டினதை போட்டுட்டு அதுக்கடுத்து நறுக்கின வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுடுறோம். அடுத்து அதுக்கு தேவையான மசால் பொருட்கள்லாம் போட்டுருவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூன். நல்லா கோபுரமாக போட்டிருக்கேன் நான். அது போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இதை வேக விட்டுருவோம். முதலே புளி ஊற்றினா வேகாது. ஏற்கனவே குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் எல்லாத்தையும் உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா பெசரி தண்ணி விடுவோம். அது குடலில் சுத்தமாக நம்ம அலசி வச்சுருக்கிறதுனால சுத்தமாக தண்ணி வடிக்க முடியாது. அதனால தண்ணி விட்டுரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டு வச்சிடணும். 5 விசில் முடிஞ்சதும் ஆஃப் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்த வாசனை வருது. நம்ம இதில் ஜிலேபி குடல்னு சொல்லுவாங்க, அந்த குடல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை புளி தண்ணியும் புளியோட தக்காளி 2 பிசைஞ்சு வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஜிலேபி குடலையும் போட்டுருவோம். ஏன்னா அது முதலையே போட்டால் கரைஞ்சி ரொம்ப கொழுப்பாக கையெல்லாம் ஒட்டும். கரைஞ்சிக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும். இதுனா நம்ம சாப்பிடும்போது மேலாப்பில் மிதக்கும். அது ரொம்ப நல்லது. குடல் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு அது மேலாப்பில் யாருக்கு வயிறு சரியில்லை வயிற்று புண்ணு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது மேலாப்பில் அது தனியாக எடுத்து போட்டு சூடாக சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட வரலாம். அதனால் இதை லேட்டாக சேர்க்குறோம். புளித்தண்ணி ஊற்றி அது வேகிறதுக்காக ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய், சோம்பு 2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் 5 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம குழம்பு நம்ம திக்னஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா இந்த தேங்காய் ஊற்றும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சா விட்டுறலாம், தேவையில்லை. இப்போ எல்லா பக்கமும் நல்லா கொதி வரட்டும். கொதி முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ குழம்ப தாளிச்சுக்கலாம். ஒரு பட்டை, சோம்பு, இந்த கல்பாசி பூ மட்டும் வாசனைக்கு போட்டிருக்கேன். மற்ற வேற எந்த பொருளும் சேர்க்கலை. அதை மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சிவக்கவும் கருவேப்பிலை போட்டு குழம்புல சேர்த்துடலாம். நல்ல சுவையான குடல் குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.